இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்கும்படி உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு தேவனுடைய அன்பு, காட்ஸ் லவ். அதற்கு ஆதாரமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கேரள மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒரு அருமையான தாயாரும் அவர்களுடைய 2 குழந்தைகளும் ரயில் நிலையத்திற்கு வந்து இன்னொரு ரயிலுக்காக அவர்கள் காத்திருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த குழந்தைகள் தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்தது. குறிப்பிட்ட ட்ரெயினுக்காக அவர்கள் காத்திருந்த அந்த சிக்னல் அங்கே தெரிந்தது. ட்ரெயின் தண்டவாளத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த தாய் நிலை குலைந்து வேகமாக தாவி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அந்த தண்டவாளத்திற்கு கீழே அமர்த்தி மிகவும் கவனமாக இழுத்து பிடித்துக் கொண்டார்கள். ட்ரெயினுடைய ஒரு இரும்பு துண்டு அந்த தாயாருடைய மண்டையில் அடித்தால் மூளை சிதறி சரீரங்கள் பீஸ் பீஸாக போய்விடும். ஆனால் அந்த தாயார் எதையும் பொருட்படுத்தாமல், எனக்கு என்ன நடந்தாலும், என் ஜீவனே போனாலும் என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அங்கே அந்த தண்டவாளத்திற்குள் பாய்ந்து அந்த 2 குழந்தைகளையும் தரையோடு அமர்த்தி அந்த புகைவண்டி ட்ரெயின் கடந்த பிற்பாடு அவர்கள் வெளியே வந்த ஒரு அதிர்ச்சி தகவலை செய்தித்தாளில் நான் வாசிக்க நேர்ந்தது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உலகத்திலே தன்னுடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் தன் பிள்ளைகளை பாதுகாக்கிற இப்படிப்பட்ட தாய்மார்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆனால் நாம் வாசித்த வேத வசனத்தை பார்க்கிறோம். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்பொழுது? நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு, அந்த பிள்ளைகளுடைய மீறுதல், அந்த பிள்ளைகளுடைய தகப்பனுடைய தாயுடைய பேச்சை கேட்காமல் அந்த புகை நிலையத்திலே விளையாடி எதிர்பாராமல் விழுந்தது. எத்தனையோ அந்த தாயார் சமிக்கைகளை கொடுத்திருப்பார்கள். கவனமாக நில்லுங்கள், நீங்கள் நிற்பது ரயில்வே தண்டவாளம், நீங்கள் சரிக்கு விழுந்தால் கூட உங்கள் உயிரே போய்விடும். கண்டிப்பாக அந்த தாயார் சொல்லி இருப்பார்கள். ஆனாலும் விளையாட்டுத்தனத்திலே அதை கேட்காமல் அந்த குழந்தைகள் கீழே விழுந்து விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக வார்த்தைகளை நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். இதை செய்யாதிருங்கள், இதை செய்தால் உங்கள் வாழ்க்கை வீணாய் போய்விடும், இப்படி பேசாதிருங்கள், இப்படி பார்க்காதிருங்கள், இப்படி நடக்காதிருங்கள் என்றெல்லாம் அநேக எச்சரிப்புகளை நமக்கு அவர் சொல்லி இருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் ஒருவேளை தண்டவாளத்தில் விழுந்தது போல விழுந்து கிடக்கிற என் சகோதரனை, என் அன்பு சகோதரியே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இப்பொழுதும் தன் உயிரை பொருட்படுத்தாமல் அவர் உனக்காக எனக்காக தம்முடைய விளையாடப்பட்ட ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பு மேலானது. ஒருவேளை தண்டவாளத்தில் விழுந்தது போல இனி பிழைக்கவே வழி இல்லை, இனி நான் வாழவே முடியாது, இனி என்னால் ஜீவிக்கவே முடியாது, அதோடு என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கிறாயா? இயேசு கிறிஸ்து உன்னை பாதுகாப்பதற்கும் உன் ஜீவனை மீட்டெடுப்பதற்கும் அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு விழுந்து கிடக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, அப்படிப்பட்ட சகோதரர்கள் என்னோடு சேர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பீர்களா? நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்காமல், அறியாமல், துணிந்து, துணிகரமாய், வீம்பாய், தன்
தண்டவாளத்திலே விழுந்த பிள்ளைகளைப் போல இன்றைக்கு பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, சாசின் போராட்டத்திலே என் அன்பு பிள்ளைகள் விழுந்திருப்பான்னு சொன்னால், ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவரை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முழு மனு குலத்தையும் மீட்பதற்காக தம்முடைய ஜீவனை பொருட்படுத்தாமல் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கமனப்பட்டு உயிரோடு எழுந்த நற்செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் உம்மை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜீவனையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் நீங்கள் மற்றவர்களுக்கு அதை பகிரும்படி எங்களுடைய லாகியம் டிவி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாய் கேட்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், ஆலோசனைகள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.